ஸோ ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு டைம் பத்தலைன்னு கேள்விப்பட்டேன். எனிவே ஒரு 40 மார்க் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறேன். கண்டிப்பாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் முடிஞ்ச அளவு புக் பேக் ட்ரை பண்ணி படிச்சிரு. ஒரு 13-12 கரெக்டாகலாம். ஸோ மெட்டலர்ஜி ஃபஸ்ட்டு லெசன் நல்லா படி. மெட்டலர்ஜி படிச்சினாலே ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், 3 மார்க் வரும். என்ன கொஷின் அதில் வரும்னு கேட்டுறாதே, ஏன்னா அதில் முக்கால்வாசி எல்லா கொஷின் படிக்கணும். புக் பேக்கில் எலிங்கம் டயக்ராம் பற்றி மட்டும் படிக்க வேணாம். லிமிட்டேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் படிக்கணும். புக்கினில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், கிராவிட்டி செப்பரேஷன் இதெல்லாம் படிக்கணும். ஆட்டோ ரிடக்ஷன், ஒரு கால்சினேஷன். எதுக்கு இவ்வளோ வேணாம் இருக்குது, எதுக்கு இவ்வளோ கொஷின் படிக்கணும்னா ஃபஸ்ட் லெசன் தான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரொம்ப முக்கியம் 2வது லெசன். 2வது லெசனில் ஃபஸ்ட்டு 5 கொஷினாவது பார்த்துட்டு போ. முடியாத பசங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். டைபோரான் யூஸ் ஆஃப் சிலிக்கான் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் எத்தில் போரா டெஸ்ட் பார்த்துக்கோ. அடுத்தது 3வது லெசன். 3வது லெசனில் யூசஸ் எல்லாம் பார்த்துக்கோ. யூஸ் ஆஃப் ஈலியம், யூஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட், யூசஸ் ஆஃப் ஆர்கான் இதெல்லாம் பார்த்துக்க. அதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, சல்ஃபியூரிக் ஆசிட் டீஹைட்ரேஜிங் ஏஜென்ட் அப்படின்னு இருக்குது, அது படிச்சிருக்கு. 2வது இன்ட்ராலஜன் காம்பவுண்ட். அடுத்தது இனர்ட் பைர் எஃபெக்ட் இதெல்லாம் படிச்சிருக்கு. அண்ட் ரொம்ப ரிப்பீட்டான கொஸ்டின் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்ட்ராலஜன் காம்பவுண்ட் பார்த்துருக்கு. போதும். 4th லெசனில் லேந்த்ரன் ஆக்னைட் பார்த்துருக்கு. இன்டர்சிஷியல் காம்பவுண்ட் பார்த்துருக்கு. அது கீழே ஒரு சம் இருக்கும், அதுவும் பார்த்துரு. Fe2 + Fe3 + ஸ்டேபிள் Yன்னு இருக்கும், இதையாவது பார்த்துரு. 5th லெசனில் வெர்னியர் தியரி பார்த்துரு. டபுள் சால்ட்டுக்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்துரு. அப்புறம் டிஐ அப்படின்னு சொல்லி கலர்லெஸ்ன்னு இருக்கும் மேலே, அது பார்த்துரு. ஆக்டாட்ரல் ஸ்பிளிட்டிங் பார்த்துரு டயக்ராமோட. லிங்கேஜ் ஐசோமரிசம், ஹைட்ரைட் ஐசோமரிசம் பார்த்துரு. விபிடி லிமிட்டேஷன் பார்த்துரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபு. அடுத்து 6வது லெசனில் முக்கால்வாசி நீங்கள் எல்லாம் படிச்சுன்னா சேஃபு. 7வது லெசனில் இன்டகிரேட்டட் ரேட்டில் அப்புறம் ஃபஸ்ட் ஆர்டர், 0 ஆர்டர், ஹாஃப் லைஃப் பீரியடு, ஹர்னிஸ் ஈக்குவேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதுமானது. அதே மாதிரி 9வது லெசனில் வந்து பார்த்திங்கன்னா 8வது லெசனில் வந்து பார்த்திங்கன்னா ஹாண்டர்சன் ஐசல்பர்க் ஈக்குவேஷனும் ஆஸ்வார்ட் டைல்யூஷனில் தான் 5 மார்க். புக் பேக்கில் பிஹெச், காமன் எஃபெக்ட்டு, அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்ரு இதுதான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இதையாவது பார்த்துட்டு போங்க. லிவிஸ் ஆசிட், லிவிஸ் பேஸ். அடுத்து 9வது லெசன் அப்படிங்கும்போது நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டிப்பாக வரும். அடுத்தது நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ் படிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் கேல்வானிக் செல் நோட்டேஷன். அடுத்து புக் பேக்கில் கொல்ட்ராஸ்லாம் அதோட அப்ளிகேஷன் ஒன்றே ஒன்று இருக்குது. ஆனோட்னா என்ன, கேத்தோட்னா என்ன, ஃபேரடேலாம் கண்டிப்பாக வரும், இதெல்லாம் பார்த்துக்கும். 10th யூனிட். அப்சார்ப்ஷன் தியரி, இன்டர்மீடியட் தியரி, ஹெட்ரோஜெனியஸ் ஹோமோஜெனியஸ் கேட்டலிஸ்ட், கேட்டலிட்டிக் பாய்சன் இது மட்டும் பார்த்துக்கோ. கேட்டலிட்டிக் பாய்சன், ஃபிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ் ஆப்ஷன், முடிஞ்சால் ஜென்ரல் கேட்டலிஸ்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் இதெல்லாம் பார்த்துரு. அடுத்தது 11வது லெசன் விக்டர்மேயர் லூகாஸ் டெஸ்ட், கோல்ப்ஸ் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன்ஸ், டவுஸ் ப்ராசஸ் இதையாவது பார்த்துரு முடியாதவன். அடுத்த 12th லெசன் ரோஸ்மந்த் ரிடக்ஷன், யூரோட்ரோஃபின், முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் இதெல்லாம் பார்த்துரு. அண்ட் நெனவங்கல் ரியாக்ஷன், பெர்கின்ஸ் ரியாக்ஷன், மேலச்சைட் கிரீன் டை இம்பார்ட்டன் தான், முடிஞ்சால் பாரு. இல்லைனா ஃபஸ்ட்டு நான் 3 சொன்னோம் பார்த்தியா, அதை பாரு. ஆல்டால் கண்டென்சேஷனும் கன்னிசாரோ கண்டிப்பாக ஒரு மெக்கானிசம் வரும். அடுத்தது 13th லெசன் கோம்பக்ஸ் ரியாக்ஷன், கெபரியால் தேனமைட், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், கார்பலமைன் ரியாக்ஷன், இந்த 4 ரியாக்ஷன் பார்க்காம போயிடாது. அடுத்து 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, 5 மார்க் பார்த்துரு. 7th கொஸ்டின். 2nd கொஸ்டின் பார்த்துரு புக் பேக்கில். அடுத்தது 8th ஃபஸ்ட் ஒன் பார்த்துரு 13th லெசனில். 14th லெசனில் ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின். அடுத்து டிஎன்ஏ, ஆர்என்ஏ. அடுத்தது கிளாசிஃபை விட்டமின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 8 கொஸ்டின் வந்துடும், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்சைம்ஸ் என்ன, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ, அதுக்கப்புறம் கடைசி லிப்பிடு, கடைசி கொஸ்டின், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏக்கு மேலே ஒரு கொஸ்டின் இதெல்லாம் பார்த்துரு. அடுத்து 14th லெசன் ஆன்டிபயோட்டிக்னா என்ன, ட்ராங்குலைஸ் ஆஃப் பாடி அப்படிங்கிறது என்ன, ஆன்டிசெப்டிக் டிஸ்இன்ஃபெக்ட் டிஃப்ரென்ஸ் என்ன. அதில் வந்து நான் லாஸ்ட் நைட்டில் கொஸ்டின் என்ன போட்டிருக்கேன்னு பாடு. இவ்வளவும் சொல்கிறீங்களே சார், இவ்வளோலாம் படிக்க முடியாது சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா 40-50 வராது. இப்படி நான் சொன்னது படிச்சிங்கன்னா 50-55 மார்க் எடுத்துடணும். ஒருவேளை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ சொன்ன கொஸ்டின்ஸை எதில் படிக்கணும்னா ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 6th, 7th, 8th போதும். இந்த 5 லெசன் படிச்சுட்டு 1 மார்க் படிச்சுட்டு டேரக்ட் 5 மார்க் லைட்டாக படிக்காத லெசனில் இருந்தால் பாரு,
உதாரணத்துக்கு லேந்தரைன் ஆக்டினேட் கண்டிப்பாக வரும். திசிஸ் ஆப்ஷன் கெமிஸ் ஆப்ஷன் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வெர்னியர் தியரி கண்டிப்பாக வரும். அதனால சொல்கிறேன். புரியுதா? டைரக்ட் 5 மார்க் இருந்தால் பார்த்து அவ்வளோதான். இதையாவது பண்ணிட்டு போ. ஏன்னா 12th வந்துட்டோம். சின்ன பிள்ளைத்தனமும் ஒரு லெசன்லாம் படிச்சுட்டு போக முடியாது. தயவுசெய்து நல்லா பண்ணுங்கள், நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். டைம்லாம் ஏகப்பட்ட டைம் இருக்கும் கெமிஸ்ட்ரிக்கு, 70 மார்க் தானே. ஸோ நல்லா பண்ணிட்டு வாங்க. நன்றி. இந்த நேரத்துக்கு நம்ம வந்து தொல்லை பண்ணிட்டேன். வீடியோ எடுக்கிற மாதிரி கை நடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு பாவம் 2 வீடியோவுக்கும் இப்படி தான் கை நடுங்கிட்டு பாவம் பையன் பிடிச்சிட்டு இருக்கிறான். எனக்காக நைட்டு வந்து நைட் ஸ்டடி வேறு பிடிச்சிட்டு இருக்கான். இனிமேல் அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம். இருந்துமே உங்களையும் தொந்தரவு பண்ணல. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.